ஹலோ டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். வெல்கம் டு பொதுத்தமிழ். பொதுத்தமிழில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் பணி தொடர்பான செய்திகள் அப்படின்ற ஒரு தலைப்பில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போன டாப்பிக்காக வந்து பார்த்தீங்கன்னா UVS பார்த்துக்கோம் இல்லையா. இப்போ நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய ஒரு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்னது தான் தேப்போ மீனை பற்றி பார்க்க போகிறோம். சரியா, யாரு தேப்போ மீனாட்சி சுந்தரனாரை பற்றி பார்க்க போகிறோம். நடமாடும் பல்கலைக்கழகம் என்று அழைக்கப்படக்கூடியவர், இன்னும் பல சிறப்பு பெயர்கள் இருக்கு. அவரை பற்றி நம்ம ஒன் பை ஒன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் பார்த்துலாமா. ஓகே, அழகாக சொல்கிறத கவனிச்சுக்கோங்க, நோட்ஸ்ன்றது எடுத்துக்கோங்க. அதில் ஆல்ரெடி நோட்ஸ் வாங்கணும், பிரச்சனை இல்லை. சொல்லக்கூடிய கிளாஸை அழகாக தெரிஞ்சு கவனிச்சுக்கோங்க. நல்லா கூர்ந்து கவனிச்சிங்க அப்படின்னா என்னது, நம்ம திரும்ப வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய விஷயங்கள் நம்ம அடுத்தவங்க சொல்லும்போது கேட்கும்போது டக்குன்னு நம்மளுக்கு மைண்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். டக்குன்னு எக்ஸாம் மைண்ட் ஆஃப்ல நீங்கள் படிக்கலாம் கூட ரிவிஷன் என்ன சொல்கிறது, டக்குன்னு மைண்டுக்கு வரும். அதுக்காக படிக்காமல் இருக்கக்கூடாது, ரிவிஷன்றதை பண்ணணும். சரியா, தெளிவாக போயிடணும். 100% படிச்சுட்டு போயிடணும். எக்ஸாம் ஹாலில் போய் நம்மளுக்கு ஞாபகம் வருமா அப்படின்றதுக்காக படிக்கக்கூடாது. ஓகேவா, ஒழுங்காக இப்போயே படிச்சுட்டு போயிடும். சரியா. தமிழ் பணி தேப்போ மீனாட்சி சுந்தரனாரை பற்றி பார்க்கணும். தேப்போ மீனாட்சி சுந்தரம். தேப்போ மீனி அப்படின்றது தென்பட்டணம் பொன்னுசாமி மீனாட்சி சுந்தரம் அப்படின்றது. ஏன்னா பொன்னுசாமி அப்படின்றது அவருடைய தந்தை பேர். ஓகேவா, அதனால தான் தென்பட்டணம் பொன்னுசாமி மீனாட்சி சுந்தரம் அப்படின்றது அவருடைய பேருடைய விரிவாக்கம். ஓகேவா, எங்க பிறந்திருக்காரு, சிந்தாதிரிப்பேட்டை. ஓகேவா, சிந்தாதிரிப்பேட்டை, சென்னை. ஓகேவா. அவருடைய காலம் 1901 ஜனவரி 8 பிறந்திருப்பாரு. 1980 ஆகஸ்ட் 27 இறந்திருப்பார். சரியா. அவருடைய பெற்றோர் தந்தை பொன்னுசாமி என்ற நாடி பார்த்துட்டோம். அடுத்து பாருங்க கிராமணி யார். ஓகேவா, அடுத்து பாருங்க இவர் ஒரு பேராசிரியர், வழக்கறிஞர், பன்மொழி அறிந்தவர். ஓகேவா, பன்மொழி நிறைய மொழிகளாக கற்றவர்னு அர்த்தம். ஓகேவா, நல்லா பாருங்க. இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்ல கொஸ்டின் கேட்பாங்க. ஏன்னா டிகேசி இதே மாதிரி தான் கொஸ்டின் கேட்டாங்க. ஓகேவா. அப்போ இதே போல வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்டும் இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சு வச்சுக்கணும், படிச்சு வச்சுக்கணும். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது, இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு எதையுமே மிஸ் பண்ணிடக்கூடாது, ஸ்கிப் பண்ணிட்டு போயிடக்கூடாது. ஓகேவா, கொடுக்கக்கூடியதே நான் எதெல்லாம் எக்ஸாமுக்கு இம்பார்ட்டனோ அது எல்லாம் தான் கொடுக்குறேன், அது எல்லாத்தையுமே படிச்சுக்கணும். சரியா. அடுத்து பாருங்க MA BL MOL படித்தவர். ஓகேவா, BOL MOL அப்படின்றது லிட்ரேச்சரை பற்றி படிக்கிறது, ஓரியன்டல் லேர்னிங் சொல்லுவாங்க. ஓகேவா, அதில் சரியா. ஓரியன்டல் லேர்னிங் சொல்லுவாங்க. அதான் பேச்சுலர் ஆஃப் ஓரியன்டல் லேர்னிங், அதான் BOL. அதில் MOL முடிச்சிருக்காரு. ஓகேவா, இதெல்லாம் அவருடைய கல்வி. அடுத்து பாருங்க வித்வான் பட்டம் பெற்றவர், விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டு சிறை சென்றவர். எந்த வருஷம், 1942 சிறை போயிருக்காரு. சரியா, அதெல்லாம் பாருங்க, எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். சென்னை மாநகராட்சியினுடைய உறுப்பினர். எந்த வருஷம், 1924. ஓகேவா, இது 42, இது 24. ஓகேவா, நீங்க எழுதும்போது பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய வருஷங்களை மாற்றி நான் டாபிக்ஸ் ஏதாவது கொடுத்துருக்கேன் அப்படின்னா நீங்கள் குரோனாலஜிக்கலாக கூட நீங்கள் நோட்ஸ் எடுக்கும்போது பார்த்து எழுதிக்கோங்க. இல்லை சார் நான் அப்படியே படிச்சுக்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஞாபகம் இருக்குன்றவங்க பிரச்சனை இல்லை. ஓகேவா. அடுத்து பாருங்க சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணிபுரிஞ்சிருக்காரு, ப்ரொஃபஸராக இருந்திருக்காரு. அடுத்து பாருங்க அது மட்டும் இல்லாமல் சிக்காகோ பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ் பேராசிரியராக பணிபுரிஞ்சிருக்காரு 1961. ஓகேவா. மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தின் முதல் துணைவேந்தர் 1966 வைஸ் சான்சலர். ஓகேவா. அடுத்து பாருங்க தமிழக அரசின் கலைமாமணி விருதை வாங்கியிருக்காரு 78. அடுத்து பாருங்க நடுவண் அரசனுடைய பத்மபூஷன் விருதையும் வாங்கியிருக்காரு 77, ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே. சரியா, பத்மபூஷன் அப்புறம் தான் கலைமாமணி. ஓகேவா. 2007 இவருடைய நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டது. ஓகேவா. தமிழ் மொழியியல் கழகத்தின் முதல் தலைவர் இவர் தான். தமிழ் மொழியியல் கழகத்தின் முதல் தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா தேப்போ மீனாட்சி சுந்தரனார். ஓகேவா. இதெல்லாம் இவரை பத்தின பேசிக் இன்ஃபர்மேஷன். ஓகே, அடுத்து பாருங்க அனைத்திந்திய பல்கலைக்கழக தமிழ் ஆசிரியர் மன்றத்தை துவங்கினார். கொஸ்டின் கேட்கிறார், அனைத்திந்திய பல்கலைக்கழக தமிழ் ஆசிரியர் மன்றத்தை துவக்கியவர் இல்லை உருவாக்கியவர் யார் அப்படின்னா தேப்போ மீனாட்சி சுந்தரம். ஓகேவா. அடுத்து பாருங்க ஹரிஜன மக்களுக்கான இரவு பள்ளியை தொடங்கினார். எந்த வருஷம், 16, 1916. ஓகேவா. தன்னுடைய 16வது வயதுல. ஓகே, அடுத்து பாருங்க அலுமினிய தொழிலாளர் சங்க தலைவரானார் 1925. அதுதான் எங்கேஜ். ஓகேவா. அகத்தியலிங்கம், பொற்கோ போன்ற தமிழ் அறிஞர்களுடைய ஆசிரியர். பொற்கோ அகத்தியலிங்கத்துடைய ஆசிரியர், அவங்களுக்கு இவர் டீச்சர். ஓகேவா, தேப்போ மீனாட்சி சுந்தரனார். ஓகேவா. இவருக்கான சிறப்பு பெயர்கள் பாருங்க, தமிழ் மொழியியல் ஆய்வின் முன்னோடி என்று அழைக்கப்படுபவர் யார், தேப்போ மீ. அடுத்து தேப்போ மீன் நம்ம ஷார்ட்டா சொல்லுவோம், அது தெரியும். அடுத்து பாருங்க பன்மொழி புலவர், குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீனம், இந்த ஆதீனத்திலிருந்து அவர் தான் இந்த ஒரு சிறப்பு பெயரை கொடுத்தது. சரியா. அடுத்து பாருங்க பல்கலை செல்வர், இது திருவாடுதுறை ஆதீனத்துல அவர் கொடுத்தது. ஓகேவா. அடுத்து பாருங்க நடமாடும் பல்கலைக்கழகம் திருவிக அவர்கள் கொடுத்த பட்டப்பெயர். அது பார்த்தீங்கன்னா பட்டப்பெயரான அது சிறப்பு பெயர். ஓகேவா. அடுத்து பாருங்க பெருந்தமிழ்மணி சிவபுரி சன்மார்க்க சபை கொடுத்தது.
அடுத்து குருதேவர், இதெல்லாம் என்னது? குருதேவர்ன்றது யாரை குறிக்கும்? தேப்போமியை குறிக்கும். இதெல்லாம் அவருக்கான சிறப்பு பெயர்கள். இதெல்லாம் அவருக்கான சிறப்பு பெயர்கள். இந்த எது கொடுத்தும் இது யாரை குறிப்பிடுது, யார் இவர் இவ்வாறு அழைக்கப்படுவார், யார் சொல்லி கொஸ்டின் கேட்கறாங்கன்னா தேப்போ மீனாட்சி சுந்தரனாரை குறிக்கும். சரியா? அடுத்து இவருடைய படைப்புகள், நூல்கள். ஓகேவா? காணல் வரி, தமிழ் மொழி வரலாறு, நாமும் மனமும், தமிழா நினைத்துப்பார். இது மட்டும் கிடையாது, இன்னும் நூல்கள் இருக்கு. அடுத்து பாருங்க, வள்ளுவரும் மகளிரும், வள்ளுவர் கண்ட நாடும் காமமும், அன்பு முடி, பிறந்தது எப்படியோ, தமிழ் மனம். சரியா? சமணத்தமிழ் இலக்கிய வரலாறு, குசேலர், தாய்லாந்தில் திருப்பாவை, உலக நாகரிகத்தில் தமிழரின் பங்கு, குடிமக்கள் காப்பியம், வாழும் கலை, பாட்டில் புரட்சி, நீங்களும் சுவையுங்கள், தமிழும் பிற பண்பாடும். சரியா? கல்வி சிந்தனைகள், கால்டுவெல் ஒப்பிலக்கணம். இந்த நூல்கள் எல்லாமே தேப்போமி அவர்கள் இயற்றிய நூல்கள். சரியா? ஓகேவா? எக்ஸாம் மைண்ட் ஆஃப்ல ஸ்கூல் புக்ஸில் இதில் ஒரு சில நூல்கள் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. அதை நல்லா படித்து வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா நான் கொடுத்துருக்கிறதையும் டைம் இருந்துச்சுன்னா படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஏன்னா ஒரு வேளை அவுட் சோர்ஸ் வந்து ஒரு சில கொஸ்டின் கேட்கலாம்னு சொல்லிட்டு அப்படி போயிட்டாங்க அப்படின்னா, ஒரு கொஸ்டின் கேட்டாலும் உங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சுன்னா ஒரு மார்க் போயிடும். ஓகே, முடிஞ்ச வரைக்கும் டைம் இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் படித்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பார்த்த எல்லா நூல்களும் தேப்போமி இயற்றிய நூல்கள். ஓகேவா? இது இல்லாமல் ஆங்கிலத்திலையும் நூல்கள் இயற்றியிருக்காரு. ஆங்கில நூல்கள் பாருங்க, ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் லாங்குவேஜ். மேபி ஆங்கில நூல்கள்லாம் கேட்பாங்களே தெரியாது, ஆனால் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. சரியா? ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் லாங்குவேஜ், ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர், தமிழ் எ பேர்ட்ஸ் ஐ வியூ, பிலாசபி ஆஃப் திருவள்ளுவர், எஸ்தட்டிக்ஸ் ஆஃப் தமிழ்ஸ். சரியா? அத்வைதா இன் தமிழ், த ரிதம் ஆஃப் காமன் ஸ்பீச், இட்ஸ் குளோரிஃபிகேஷன் பை பாரதி, அதாவது பாரதியார். ஓகேவா? ஸோ இந்த நூல்கள் எல்லாமே தேப்போ மீனாட்சி சுந்தரனாருடைய நூல்கள், ஆங்கில நூல்கள். சரியா? நோட் பண்ணிட்டீங்க இல்லையா? அடுத்து பாருங்க, இவ்வளோ தான் இவரை பற்றின டேட்டா. ஓகேவா? ஸோ சிறப்பு பெயர்கள், நூல்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவரை பற்றி நம்ம பார்த்த அந்த ஃபர்ஸ்ட் ஒரு பேஜ் பேசிக் இன்ஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? ஸோ என்ன சொல்கிறது, நம்ம தேப்போ மீனாட்சி சுந்தரனாரை பற்றி நம்ம என்ன சொல்கிறது, ஒரு எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் ஸ்கூல் புக்ஸில் கொடுத்துருக்கூடிய டேட்டா நம்ம பார்க்கும்போது இவ்வளோ தான். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் படிச்சிங்க, நிறைய ரிவிஷன் பண்ணிங்க அப்படின்னா தேப்போமியை பற்றி கொஸ்டின் கேட்டாங்கன்னா உங்களால் ஆன்சர் பண்ண முடியாமல் இருக்குமா? கண்டிப்பாக உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஒரு கொஸ்டினை கூட இவரை பற்றி கேட்டாங்கன்னா விட்டுறக்கூடாது இல்லையா? ஸோ நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள். இவ்வளோ தான் டேட்டா. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். அடுத்த ஒரு வகுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சி இலக்கோளாரை பற்றின டேட்டாஸ் பார்ப்போம். இதே போல் தேப்போமி பார்த்தது மாதிரியே தான் இவருக்கும் டேட்டாஸ் இருக்கும். ஒரு குறைவான டேட்டா தான். ஆனால் என்ன, நிறைய நூல்கள், சிறப்பு பெயர்கள், இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ரிவிஷன் பண்ணி மைண்டில் உட்கார்லையா மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். சரியா? ஸோ இந்த கிளாஸ் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். ரொம்ப சிம்பிளாக வந்திருக்கும், ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு வகுப்பில் சி இலக்கோளாரை பற்றின செய்திகளை பார்க்கலாம். ஸோ தேங்க்யூம்மா, தேங்க்யூ.